இப்பொழுதும் நாம் சங்கீதம் 126 வாசித்தோம். இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதங்களின் வரிசையில் வருகிற ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியவர் எஸ்ரா என்று கருதப்படுகிறது. அல்லாவிடில் எஸ்ராவோடு கூட இருந்த மற்ற தீர்க்கதரிசிகள் இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த சங்கீதத்தை நீங்கள் நன்றாக வாசிப்பீர்கள் என்றால், இந்த சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்ற பொழுது அந்த விடுதலை பெற்ற சந்தோஷத்திலே அருமையான பக்தன் பாடி எழுதி தேவனை மையப்படுத்தினார். ஆனால் இந்த சங்கீதத்தில் இன்னொரு காரியத்தை கவனிக்கணும். எல்லாரும் சிறையிருப்பிலிருந்து வரல, சில பேர் சிறையிருப்பில் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்காக பக்தன் ஜெபிக்கிறவராயும் இருக்கிறார். ஜெபிக்கிற அவர் அவர்களை உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். 6 வசனங்கள் கொண்ட இந்த சங்கீதத்தை 3 பகுதியாக பிரித்து பக்தன் எப்படி அதை சொல்கிறார் என்று நாம் பார்க்கலாம். முதல் 3 வசனங்களை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், அதிலே சிறையிருப்பிலிருந்து வந்த தேவ பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் வலியுறுத்துகிறவராயிருக்கிறார். 1. 2வது, சிறையிருப்பிலேயே இருக்கிற மீதமுள்ள மக்கள், அவர்களுக்காக பக்தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவராயிருக்கிறார். அதே வண்ணமாய் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல அந்த சிறையிருப்பிலே இருக்கிற மக்கள், இன்னும் தங்களுடைய வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு வராமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக அவர்களை உற்சாகப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த வண்ணமாய் தியானியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது தேவன் அவர்களை மோசையின் வாயிலாக விடுதலை கொடுத்தார். அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்துக்கு வழி நடத்தி சென்றார். அது முதலாவது விடுதலை யாத்திரை என்று சொல்லலாம். அந்த யாத்திரையில பாத்தீங்கன்னா மோசே அவர்களை வழிநடத்தி சென்றார். 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாவரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? ஒரே குழுவாக கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். ஆனால் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னொரு சிறையிருப்புக்கு கடந்து சென்றார்கள். அதைதான் நாம் ராஜாக்களின் புத்தகத்திலே, நாளாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போகிறார்கள், அசீரியர்களின் சிறையிருப்புக்குள்ளே போகிறார்கள். ஏன் அவ்வாறாக போக நேர்ந்தது? அதையும் நாம் தியானிக்க வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் சிறையிருப்பிலே போறதற்கான காரணங்கள் என்ன? தேவ பிள்ளைகள் சிறையிருப்புக்குள்ளே போவார்களா? ஆம், போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளே போனதற்கான முக்கியமான காரணத்தை நாம் கவனிக்கும் பொழுது தேவன் தாமே அவர்களுக்கு சொன்னார். அந்த பிரதானமான ஒரு காரணத்தை உங்கள் மனத்தில் வைக்கிறேன். வாசியுங்கள். உபாகமம் அதனுடைய 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். ஆண்டவர் இங்கே மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீங்க சிறையிருப்பிலே போகிறதுக்கான காரணம் என்ன என்று சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போறதுதான் சிறையிருப்பிற்கான காரணம் என்று சொல்லி 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில அதை தான் சுட்டி காட்டுகிறார். முதல் சிறையிருப்பை நீங்கள் கவனியுங்கள். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போனார்களே, அவர்கள் சிறையிருப்புக்கு போகவில்லை, அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா?
அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, தேவனுக்கு ஆராதனை செய்யவில்லை, தேவனை மறந்தார்கள். எகிப்தின் செல்வ செழிப்பை பார்த்தாங்க, வசனத்தை மறந்துட்டாங்க. வசனத்தை என்றைக்கு மறந்து செவி கொடுக்காம போறாங்களோ அப்பொழுது நிச்சயம் சிறையிருப்பு வரும். யோசேப்பின் காரியத்தை மறந்த ஒரு பார்வோன் ராஜா எழும்பினான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கினான், அவர்களை சித்திரவதைப்படுத்தினான், அவர்களை உபத்திரவப்படுத்தினான். இது முதலாவது சிறையிருப்பை நீங்கள் கவனிக்கும் பொழுது அங்கேயும் ஒரு பிரதான காரணம் நமக்கு முன்பாக தெரிகிறது. அது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதுதான் காரணம். இதேவனமாய் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலே போனார்களே, காரணம் என்ன? ஆண்டவர் அவர்களை குறித்து சொன்னார், நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, என் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் எசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவ பிள்ளைகளை எச்சரித்துக் கொண்டே இருந்தார். இன்னும் பல தீர்க்கதரிசிகள் தேவ ஜனங்களை எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். எரேமியா அதனுடைய 25ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை கவனிங்க. ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். எத்தனை வேதனையோடு எரேமியா தீர்க்கதரிசி சொல்றதை கவனிங்க. சுமார் 23 வருஷம், 1-2 வருஷம் அல்ல, 23 years, 23 வருஷம் உங்கள் மத்தியில நான் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், உங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்க, உங்களுடைய அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தை திரும்புங்க என்று சொன்னேன். ஆனா நீங்களோ என் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. செவி கொடுக்கவில்லை என்று சொன்ன பொழுது எரேமியா மீண்டும் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதனுடைய 11ஆம் வசனம், இந்த தேசம் எல்லாம் வனாந்திரமும் பாலுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். ஒரு சிறையிருப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். நீங்க 70 years, 70 வருஷம் நீங்கள் பாபிலோன் ராஜாவுக்கு அடிமைகளாயிருப்பீர்கள். அந்த பாபிலோன் ராஜாவை சேவிப்பீர்கள். நீங்கள் உங்கள் தேசத்திலிருந்து துரத்தி அடிக்கப்படுவீர்கள். எத்தனை வேதனையான ஒரு காரியம். எரேமியா சொல்றாரு, எத்தனையோ வருஷமாக உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். இன்னைக்கு நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே. சிறையிருப்பதற்கான பிரதான காரணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகிறது. இன்னைக்கு தேவனை ஆராதிக்க நீங்களும் நானும் வந்து கொண்டிருக்கிறோம். சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பதற்கான காரணம் தேவனுடைய வார்த்தையை நாம் செவி கொடுக்காமல் போறது. சிறையிருப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவான். தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற அருமையான ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களை அவன் அனுபவிக்கவே முடியாது. அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் தெரியுமா? துக்கமும் சஞ்சலமும் வருத்தமும் தான் இருக்கும். ஒரு சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? சங்கீதங்களின் புத்தகம் 14:7, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்போ சிறையிருப்பில் இருக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? களிப்பு இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, சமாதானம் இருக்காது. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி இல்லாம, சமாதானம் இல்லாம ஒரு சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் உண்மை. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போறதின் ஒரே காரணத்தினாலே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சிறையிருப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை ஆராதிக்க வருகிறார்கள், ஆனால் அவங்களுடைய முகத்திலே வெளிச்சம் இல்லை, அவங்களுடைய முகத்திலே மகிழ்ச்சி இல்லை, அவங்க முகத்திலே சமாதானம் இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஒரு சிறையிருப்பு. கவனமாயிருங்கள். தேவன் நம்மை சிறையிருப்பில் போகும்படியாய் தேவன் நம்மை அழைக்கவில்லை.
இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பலமுறை சொன்னார், நான் உங்களை சிறையிருப்பில் அனுப்புறதுக்கு எனக்கு ஆசை இல்ல, ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகிறீர்கள். எரேமியாவே 23 வருஷம் அந்த தீர்க்கதரிசனம் உரைத்து சலித்து போய் சொல்லுகிறார், ஜனங்களே, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் வசனத்தை பெற்றேன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த வார்த்தைகளை பெற்று உங்களுக்கு சொன்னேன், ஆனா நீங்களோ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகிறீர்களே. அப்பதான் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, நீங்க 70 ஆண்டுகள் பாபிலோன் ராஜாவை சேவிப்பீர்கள், பாபிலோனிலே சிறை கடந்து செல்வீர்கள். அப்படிதாங்க கடந்து சொன்னாங்க. நீங்க நல்லா கவனிங்க, சிறையிருப்புல போறதுக்கான ஒரு பிரதான காரணம் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போறது. அந்த கர்த்தருக்கு செவி கொடுக்காம போறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தருடைய பிரியத்தை நாம இழந்து விடுவோம். கர்த்தருடைய பிரியத்தை இழந்து விட்டா எது கிடைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய கோபம் தான் நமக்கு மேல் இருக்கும். இது யாருக்குள்ள சிறையிருப்பு? சியோனில் இருக்கிற மக்களுடைய சிறையிருப்பு. சியோன்னா என்ன? சியோன்னா கர்த்தருடைய நகரம், சியோன்னா கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடம், சியோன்னா கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிற இடம். இதுதாங்க சியோன். இந்த சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, சியோனின் சிறையிருப்பை என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். சியோனின் சிறையிருப்பு. சியோன் மக்கள் சிறையிருப்புல போவாங்களா? ஆம், போவார்கள் தேவ பிள்ளைகளே. எப்ப தெரியுமா? கர்த்தருடைய வசனம் அடிக்கடி கேட்டும் உணராமல் போய் நிர்விசாரமான ஒரு வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, ஒன்று சொல்லட்டும், அவர்கள் சிறையிருப்பிலே போவார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிறையிருப்பு வந்துடவே கூடாது. நான் சொன்ன சிறையிருப்பு வந்தாலே மகிழ்ச்சி போயிடும், சிறையிருப்பு வந்தாலே சாபங்கள் வந்துடும், சிறையிருப்பு வந்தாலே களிப்பு போயிடும், சஞ்சலம் வந்துடும். சிறையிருப்பினால தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுவோம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில இந்த சிறையிருப்புக்கு மட்டும் இடம் கொடுத்துடவே கூடாது. அதனால தேவனை ஆராதிக்க வரும்போது ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன், உமக்கு பிரியமா நடப்பேன். அதனால தாவீது அடிக்கடி சொல்வாரு, தேவரே உமக்கு பிரியமானது செய்ய, தேவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தரலும் ஆண்டவரே, கற்று தாரும் ஐயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் பாட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எனக்கு கற்றுத்தாங்க. பாருங்க, இந்த சிறையிருப்புல தேவ பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள் கடந்து சென்றார்கள். தேவனுடைய கோபத்துக்கு ஆளானார்கள். பாபிலோன்ல மிகவும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா இந்த முறை அவர்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்ற பொழுது ஒரே கூட்டமாக திரும்பி எருசலேமுக்கு வரல. இந்த சிறைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன் தெரியுமா? தேவன் தம்முடைய பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார், அவர்களுக்கு தம்முடைய நல் வார்த்தைகளை கொடுத்திருந்தார். அந்த வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் என்று சொன்னார், உங்களுக்கு நீடித்த வாழ்வு என்று சொன்னார். ஆனா வசனத்தை கொடுத்த பிறகு கீழ்ப்படியாம போகும்போது அதனுடைய விளைவும் மோசமா இருக்கும். அதனாலதான் எகிப்தின் அடிமைத்தனத்திற்கும் பாபிலோனின் சிறையிருப்புக்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்துல அவர்கள் முழுமையான பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுக்கு தெரிந்தது அவங்களுடைய முற்பிதாக்களின் மூலமாக கற்றுக்கொண்ட பாடங்கள், உபதேசங்கள், அதை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். ஆனா அதையும் மறந்து போனாங்க. அப்பொழுது சிறையிருப்புல போயிட்டாங்க. ஆகவேதான் வனாந்திர யாத்திரையில ஆண்டவர் மோசையின் மூலமாக தம்முடைய நியாய பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த நியாய பிரமாணத்துல அநேக கட்டளைகளை கொடுத்து, அது அவருடைய நல்வழிக்காக என்று சொல்லி, அதை கடைபிடித்தால் அவருக்கு ஜீவன் என்று சொல்லி அந்த நல் வசனத்தை கொடுத்தாரு. இப்போ அவர்களுக்கு ஆசாரியர்கள், லேவியர்கள் இருக்கிறார்கள், நல்ல ஆராதனை முறைகள் இருக்கிறது. எல்லாம் கொடுத்துட்ட பிறகு மீண்டும் நிர்விசாரமாய் மீண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, தேவனுக்கு பிரியமா இல்லாம நடந்தா அந்த சிறையிருப்பு இன்னும் வேதனை நிறைந்த சிறையிருப்பா இருக்கும். ஆகவேதான் பாபிலோனின் சிறையிருப்பில் போனவர்கள் ஒரே கூட்டமாக திரும்பி அவர்கள் வரவில்லை.
அவர்களுடைய முதல் குழு யாருடைய தலைமையில வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, செருபாபேல் என்ற தேவ மனிதனுடைய தலைமையில அவர்கள் எருசலேமை நோக்கி கடந்து வந்தார்கள். இரண்டாவது குழு எஸ்ராவின் தலைமையில அவர்கள் கடந்து வந்தார்கள். மூன்றாவது மீண்டும் நெகேமியாவின் மூலமாக எஸ்ராவின் திரும்பி வருகிறார்கள். இப்படிதான் அவர்கள் எருசலேமை நோக்கி கடந்து வருகிறார்கள். ஆண்டவர்களை சிறைப்பில் வைத்து ஆண்டவர் சந்தோஷப்படவே இல்லை. எப்படியாவது என் ஜனங்கள் மீண்டும் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்களா, மீண்டும் எனக்கு பிரியமாய் நடக்க மாட்டார்களா என்ற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு தேவனுக்கு இருந்துச்சு. அவருடைய இருதயத்தின் ஏக்கம் அதுவாக இருந்தது. ஆகவே தீர்க்கதரிசியின் மூலமாக பல முறை சொல்லிக்கொண்டே இருந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்கள் மீண்டும் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி தேவ சமூகத்திலே வந்தார்கள். இதுதான் இதனுடைய பின்னணி. எஸ்ராவின் நாட்களிலே தேவன் இந்த காரியங்களை செய்கிறத தான் நம்ம இங்க பார்க்கிறோம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்ற ஜனங்கள் தங்களுடைய விடுதலையை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சொப்பனம் காண்கிறது போல காணப்பட்டது. சொப்பனம் காண்கிறது இவ்வளவு எப்படி இருக்கும்? திடீர்னு ஒரு சொப்பனம் வருது, அப்படி பார்க்கறாங்க. நல்ல கவனிங்க, இவர்களுக்கு ஆண்டவர் முன்கூட்டியே தீர்க்கதரிசனமாய் சொல்லிவிட்டார். எரேமியா அதனுடைய 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டு பாபிலோனின் சிறையிருப்பிலே போவார்கள் என்று தீர்க்கதரிசனமாக உரைத்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் எவ்வளவு கிருபையுள்ள தேவன் பாருங்க, இரக்கமுள்ள தேவன் பாருங்க. தம்முடைய ஜனங்கள் சிறையிருப்பிலேயே நித்திய காலமா இருக்கணும்னு தேவன் விரும்பவே இல்லை. இந்த 70 ஆண்டு சிறையிருப்பை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் 70 ஆண்டு சிறையிருப்பு தெரியுமா? அதுக்குள்ள காரணம், அவர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கவில்லை. மிக முக்கியமான காரணம். அவர்கள் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆகவேதான் அவர்கள் 70 ஆண்டு சிறையிருப்புக்கு போனார்கள். இது ஒரு பெரிய ஆராய்ச்சி. நீங்கள் மீண்டும் அதை ஆராய்ந்து பாருங்க. இதுக்குள்ள நான் போனேன்னு நேரம் இல்ல. 70 ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய கணக்கே இருக்கு. சரியா? அது போகட்டும், நான் இப்பொழுது வருகிறேன். இப்ப சிறையிருப்பிலே போனவர்கள் இப்படி சிறையிருப்பில போவார்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் பாருங்க. தம்முடைய ஜனங்கள் மேல் எவ்வளவு கிருபை வச்சிருக்கார் பாருங்க. ஆண்டவருக்கு தெரியும், ஒரு மீதமான ஒரு ஜனம் இருக்கு, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு ஜனம் இருக்கதான் செய்யுது. ஒரு தானியேல் இருக்கிறாரு, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்ற தேவ பிள்ளைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் சிறையிருப்பிலே சென்றாலும் தேவனுடைய வசனத்திலே பிரியம் வைக்கிற பிள்ளைகள். எஸ்ரா ஒரு ஆசாரியனாய் இருந்தாலும் சிறையிருப்பிலே இந்த மனிதன் ஆசாரிய ஊழியத்தை செய்யவில்லை. ஆனால் என் தேவனுடைய வார்த்தை மேல பிரியம் வைத்த ஒரு மனிதன் தான் எஸ்ரா. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய வசனத்தின் மேலே கட்டளையின் மேலே பிரியம் வைத்திருந்தான். அதை கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தான். எத்தனை அருமை! இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை உள்ள தேவன். ஆகவேதான் எசாயா தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்லிட்டார் தெரியுமா? எசாயா 44:28, கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆண்டவர் தாமே கோரேசை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வருத்தார். இப்ப கோரேஸ் பிறந்தாரா அப்படின்னா இல்ல. அல்லேலூயா. இது எப்ப நடக்குது? கிறிஸ்துவுக்கு முன் 688ஆம் ஆண்டிலே இது நடக்குது. BC 688. எசாயா தீர்க்கதரிசி மூலமாக ரொம்ப தெளிவாக சொல்றாரு, கோரேஸ் என்ற ஒரு பேர் அரசன், ஒரு பெர்சியா ராஜா எழும்புவான். அவன் என் மெய்ப்பன், அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் எனக்கு பிரியமானதை செய்வான். எத்தனை பெரிதான ஒரு வார்த்தை கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமா நடக்கல. தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள் தேவனுக்கு பிரியமா நடக்கல. தேவனுக்கு அதனால ஒரு பெரிய துக்கம், அவர்களை சிறையிருப்பை அனுப்பினார். ஆனால் மீண்டும்
ஒரு அந்நிய ஜாதியான ஒரு மனுஷனை தேவன் எழுப்புகிறார். எதற்காகனா தம்முடைய ஜனங்கள் தம்மேல் நேசம் வைத்திருக்கிற மீதமுள்ள சிறையிருப்பில் இருந்த ஜனங்களை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாய் தேவன் இந்த புறஜாதியான இந்த அரசனை தேவன் பயன்படுத்தினார். இது அப்படியே நிறைவேறுகிறது. எஸ்ராவின் காலத்திலே நிறைவேறுகிறது. ஆமென். பிசி 539ல இது அப்படியே நிறைவேறிற்று. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கோரேசை என் தேவனாகிய கர்த்தர் எழுப்பினார். கோரேஸ் அரசாண்ட நாட்களிலே அவன் ஜனங்களை பார்த்து சொல்றான், நீங்க யூத சிறையிருப்புல ஜனங்க பார்த்து நீங்க எங்க போங்க, திரும்பி எருசலேமுக்கு போங்க, ஆலயத்தை போய் கட்டுங்கள் கட்டுங்கள் கட்டுங்கள். நல்லா கவனிக்கணும். இந்த கோரேஸ்க்கு கொஞ்சம் பேர் சைரஸ் என்றும் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? சைரஸ் என்றும் சொல்லுவார்கள். இந்த மனிதன் சுமார் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பிசி 559 டு பிசி 530 வரைக்கும் இந்த மனிதன் அரசாண்டார். பாருங்க, கோரேசை தேவன் எழுப்புகிறார். கோரேசின் மூலமாக ஒரு கூட்டம் அங்கே அந்த கட்டளையை பெற்று சிறையிலிருந்து விடுதலையாகி அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு கடந்து செல்கிறார்கள். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். என் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. சிறையிருப்புல போறதுக்கு முன்பாகவே சிறையிருப்பிலிருந்து தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வரும்படியாய் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க, இன்னைக்கு தேவனை ஆராதிக்க வரீங்க, தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டமை வைத்திருக்கிறார். அதனாலதான் எரேமியாவிடம் சொல்ற கவனிங்க, தேவனுக்கு மீந்து இருக்கிற ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? எரேமியா 29ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை கவனிங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என் தேவனுக்கு தெரியும் ஒரு மீதமுள்ள ஒரு ஜனம் இருக்கிறது. அந்த ஜனம் என்னை நேசிக்கிற ஜனம், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஜனம், என் மேல் பிரியம் வைத்திருக்கிற ஒரு ஜனம். இன்னைக்கு நீங்களும் நான் அந்த மீதமுள்ள ஜலத்துல காணப்படுகிறோமா? நீங்களும் நான் அந்த மீதமுள்ள ஜனத்துல காணப்படுவோம் என்றால் நமக்கும் இந்த சங்கீதக்காரன் எப்படி பாடுகிறாரோ அதே பாடுகிற அனுபவம் வரும். அல்லேலூயா. சிறையிருப்பிலே இருந்து திரும்பும் பொழுது கர்த்தர் திரும்பும்போது எப்படி இருந்துச்சா? சொப்பனம் காண்கிறவர்கள் போல நாங்க இருந்தோம் என்று சங்கீதக்காரன் சொல்லிட்டு சொல்றாரு. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். சிறையிருப்புல இருந்து விடுதலை கிடைச்ச உடனே அந்த அனுபவம் எப்படி இருக்கு தெரியுமா? வாயில என்ன வருது? வாய் எப்படி நிறையுது? நகைப்பினால். நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால். அதனால்தான் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே, நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட உடனே, என்றைக்கு தேவன் நம்மை சாபத்தின் கட்டிலிருந்து பாவத்திற்கு விடுதலையாக்குற உடனே நமக்கு என்ன வந்துருச்சு? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நல்ல கவனிங்க, சிறையிருப்புக்கு போறதுக்கான காரணம் என்ன சொன்னேன்? பாவம் தான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போறது பாவம், தேவனுடைய கட்டளையை மீறுவது அக்கிரமம். இந்த சிறையிருப்புல போன ஜனங்கள், அங்க இருக்கிற ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க? திரும்பி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. தேவன் பார்த்தாரு, ஓ எஸ்ரா போன்ற தேவ மனிதன் இருக்கிறார், நெகேமியா போன்ற என்னுடைய பிள்ளை இருக்கிறான், தானியேல் போன்ற தேவ மனுஷன் இருக்கிறாங்க, இந்த பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது செய்வேன்.
எஸ்ராவெல்லாம் தேவன் மீண்டும் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி எருசலேமை கொண்டு வந்துட்டார். அப்போ அவங்க எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அவங்க வாயில என்ன வந்துருச்சு? இப்போ நகைப்பு. ஹல்லேலூயா. அவங்க நாவு இப்ப ஆனந்த சத்தத்தினால் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை பாவத்திலிருந்தும் பாவத்துல அக்கிரமத்திலிருந்து விடுதலை பண்ணிட்டாரு. நன்றி சொல்லுங்க. மீண்டும் சிறையிருப்புல போயிருக்கீங்களா? ஆண்டவர்ட்ட மனம் திரும்புங்க. ஆண்டவரே, நான் இனிமேல் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன். நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை. நான் உம்முடைய வசனத்தினால நான் தொடப்பட்டது உண்மை. ஆனால் இன்றைக்கும் நான் சில சிறையிருப்பு இருக்கிற, ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி உண்மையான மனம் திரும்புதலோடு தேவ சமூகத்தில் திரும்பினால் ஒன்று சொல்லட்டும், என் தேவனாகிய கர்த்தர் மன இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ள தேவன். அவர் நம்மேல் கிருபையா இறங்குவார். இறங்கி என்ன செய்வார்? சிறையிருப்பிலிருந்து நீக்குவார். அப்ப நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சந்தோஷத்தினாலும் நிறையும் நிறையும். அப்பொழுது இன்னொன்னு காரியம் நடக்கும் பாருங்க. இது நமக்குள்ள நடக்கிற சம்பவம். அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க வாழ்க்கையை பார்க்கிற மற்றவர்கள் சாட்சியா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க பாருங்க? கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். உங்க இந்த சிறையிலிருந்து விடுதலையாகிற அனுபவம் உங்களுக்குள்ள நடக்கிற முதல் அனுபவம். உங்களுக்குள்ள முதல்ல மனமாற்றம், உங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை. இரண்டாவது, உங்க ஜீவியம் மாற ஆரம்பிக்கும். உங்க ஜீவியம் மாற ஆரம்பிக்கும் போது புறஜாதிகள் சொல்லுவாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உங்களை குறித்து இவனமாய் சாட்சி சொல்ல முடிகிறதா? மற்றவர்கள் உங்களை பார்த்து இவ்வனமாய் சாட்சி சொல்ல முடிகிறது என்றால் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. இதுக்கு பிறகு கவனிங்க. இப்ப நம்ம மீண்டும் சொல்லணும். என்ன சொல்லணும்? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இப்ப கர்த்தர் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறார். இதுக்காக நீங்களும் நானும் சந்தோஷமாய் தேவனுக்கு ஆராதனை செய்கிறோமா? அநேக நேரங்களில் என்ன நடக்கும்? சிறையிருப்பிலிருந்து விடுதலை வந்துடும். இப்போ வாயில என்ன இருக்கும்? நகைப்பும் நாவல ஆனந்த சந்தோஷமா இருக்கும். ஒரு வருஷம் வரைக்கும் சாபங்கள், ரோகங்கள், பாவங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, நல்ல சந்தோஷமா இருக்கும். 1 இயர் மாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் ஆராதனைக்கு ஓடி வருவாங்க. ஊழியத்துல அப்படியே உற்சாகமா காணப்படுவாங்க. 2வது வருஷம் ஆன உடனே பாவங்கள் சாபம், இந்த டோன் அப்படியே சுரம் அப்படியே கீழே இறங்கும். அப்புறமா அந்த சுரமே போயிரும். பக்தன் சொல்லி தராரு, மகனே, தேவன் உன்னை சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்கினதை எப்பொழுதுமே நினைவு கூர்ந்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. தேவன் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். எங்களுக்கு வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செஞ்சிருக்காரு. இது நிமித்தம் நாம என்ன செய்யணும்? மகிழ்ந்திருக்கிறோம். மகிழ்ந்திருக்கிறோம். இந்த மகிழ்ந்திருக்கிற அனுபவம் இது பாஸ்ட் டென்ஸ்ல போயிடக்கூடாது, பிரசன்ட் டென்ஸோட நின்று விடக்கூடாது. இட் ஷுட் பி a continuous tense. இது தொடர்ச்சியான அனுபவமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்துல வரும்போது ஆண்டவர் செய்த பெரிதான அற்புதங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதனால சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தாவே நீர் எனக்கு பாராட்டின ரட்சிப்பு எவ்வளவு பெரிது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்வார் கவனிங்க. சங்கீதங்களின் புத்தகம் அதனுடைய 116ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். தொழுது கொள்வேன். ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு தொழுது கொள்ளுங்க. மறக்கவே மறக்காதீங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது சொல்றோம், மறக்காதவரே, என்னை மறக்காத தெய்வமே என்று சொல்கிறோம். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறந்துடாதீங்க. ஒரு நாள் மறந்துடாதீங்க. இதைதான் சங்கீதக்காரர் இங்கே நமக்கு வலியுறுத்துகிறவராயிருக்கு. இப்ப 4ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். சொல்றாரு 4ஆம் வசனம் சொல்றாரு, சிறையிருப்புல இருக்கிற மற்ற ஜனங்கள் இருக்கிறாங்க, அவர்களையும் ஆண்டவரே சிறையிருப்புல இருந்து திருப்பும். நீங்க விடுதலை ஆக்கப்பட்ட உடனே என்ன தெரியுமா செய்யணும்?
உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் இன்னும் சிறையிருப்புல இருக்கிறாங்களே, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்க சிறையிருப்பு நீங்க திருப்புங்கப்பா. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை திருப்பும். எங்கள் என்று சொல்லும்போது சங்கீதக்காரன் தன்னுடைய இன பந்துக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டார், உண்மைதான். ஆனா அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே, அவர் சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆன உடனே அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? ரோமர் அதனுடைய 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நம்ம கவனிக்கலாம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பாருங்க, மாம்சத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய சகோதர சகோதரிகள், அவர்கள் சிறையிருப்புல இருக்கிறாங்க. அவருடைய விடுதலைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறவராய் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நான் கூட சபிக்கப்பட்டனா போனா கூட பரவாயில்ல, எப்படியாவது அவர்கள் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளா மாத்துருங்க ஆண்டவரே, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதே எண்ணம் தான் அருமையான பக்தன் மோசேட்டு இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செய்த பொழுது ஆண்டவர் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைத்துரும், கிறுக்கிறாதீங்க. எழுதி வைத்த பேரை கிறுக்கிறாதீங்க. என் பேரை வேணா கிறுக்கிறீங்க, ஆனா இந்த ஜனங்களை எப்படியாவது நீர் உம்முடைய சன்னிதானத்தில் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. எவ்வளவு அன்பு பாருங்க. இன்னைக்கு நீங்க நிச்சயமாக விடுதலை பெற்றவர்களா இருப்பீர்கள் என்றால், இந்த ஆராதனை வேலையில நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே, என்னுடைய இனத்தார், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய நண்பர் இன்னும் விடுதலை ஆகவில்லையப்பா, அவங்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்கும் அப்பா. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல என் தேவனாகிய கர்த்தாவே அவர்கள் சிறையிருப்பினை திருப்புவீராக. இப்படி நீங்க ஜபிக்கிறீங்களா? ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் உபவாசம் எடுத்து உங்களுடைய இனத்தாருக்காக, ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இது நீங்கள் செய்கிற ஒரு பெரிதான நல்ல காரியம். நீங்க சிறையிருப்புல இருந்து விடுதலை பெற்றீங்கன்னா நிச்சயம் இதை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடு நிக்கலங்க, உற்சாகமான வார்த்தையை சொல்ற பாருங்க. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்புவான். நல்ல கவனிங்க, கண்ணீரோட விதைக்க நாம பழகணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பக்திக்குரிய ஒரு துக்கம், மனஸ்தாபம் நமக்குள்ள உண்டாகும் போது, அதை நாம் விதைக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் நம்மை மன்னிக்கிற அந்த சந்தோஷத்தினால் நிரப்புவார். தேவன் நம்மை மன்னித்து விட்டார் என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். அது மட்டுமல்ல, நமக்குள்ள நித்திய சமாதானத்தை என் தேவனாகிய கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். பாருங்க, எப்படி அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போறானோ, ஆனா போன பிறகு என்ன நடக்குது? அங்க நல்ல அறுவடை உண்டாகின உடனே அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வரான்? கம்பீரத்தோட வரான். இப்படி நான் தேவன் சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையை தேவன்கிட்ட அர்ப்பணித்து, ஆண்டவரே அழுகையோடு தேவ சமூகத்துல மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே உண்மை நான் துக்கப்படுத்திட்டேன், உண்மை கோபப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுடைய வார்த்தைக்கு மேல் செவி கொடுப்பேன்னு சொன்னா ஒன்று சொல்லட்டும், நீங்க நல்ல தேவனுடைய மன்னிப்பை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் நித்திய சமாதானத்தை பெறுவீர்கள். அது மகிழ்ச்சியை தரும், அது களிப்பை தரும். நீங்கள் தேவ சமூகத்துல நன்றாக ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக.